வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த கிளாஸில் ஃபயர் கிராக்கர்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கலர்ஸை அது எந்த கெமிக்கல்னால அந்த கலர் உருவாகுது அப்படிங்கக்கூடியதை நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு பார்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. இப்போது ரெட் கலர் நம்ம வந்து வான வேடிக்கையெல்லாம் பார்க்கும்போது ரெட் கலர் உருவாகும் ஃபயர் கிராக்கர்ஸ்லேருந்து. அந்த ரெட் கலருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரோன்டியம் தான் அதுக்கு காரணம். ஸ்ட்ரோன்டியம் தான் இந்த ரெட் கலருக்கு காரணம். ஓகேவா? இது வந்து ரொம்ப 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 முக்கியமாக இந்த ரெட்டு, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ இது வந்து அடிக்கடி கொஸ்டினில் கேட்குறாங்க. ரெட் கலர் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரோன்டியம் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல். ஸ்ட்ரோன்டியமும் இருக்குது, இன்னொன்று வந்து லித்தியமும் இருக்குது. ஓகேவா? லித்தியம் ஆப்ஷனில் ரெண்டும் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரோன்டியத்தை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்ட்ரோன்டியம் அண்டு லித்தியம் எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்கள் எழுதும்போது இதுக்கு தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதாதீங்க. ஓகேவா? நீங்கள் கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு மெட்டீரியல் வச்சுருப்பீங்க, இல்லைனா லூசன் புக், அரியன் புக் எதையாவது படிக்கிறீங்க கெமிஸ்ட்ரி அப்படின்னா அதில் அந்த ஃபஸ்ட்டு பேஜில் அந்த லூசன் புக்கோட அந்த ஃபஸ்ட்டு பேஜிலலாம் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு தனித்தனியாக ஒரு பேப்பரை போட்டு எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் இதை மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு கலருக்கு எது காரணம் அப்படின்னா கால்சியம் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல். ஓகேவா? ஆரஞ்சு கலருக்கு கால்சியம். எல்லோ கலருக்கு வந்து என்னன்னா சோடியம். எல்லோவுக்கு சோடியம். இதுக்கு நீங்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கோல்டு கலர் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஃபயர் கிராக்கர்ஸில் இந்த கோல்டு கலருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடியம். ஓகேவா? எல்லோ கலருக்கு காரணம் என்னன்னு கேட்டாலும் சோடியம். ரெண்டும் ஒன்று தான், கோல்டும் எல்லோவும் ஒரே கலர் தான். இதுக்கு நீங்கள் கோட் வேர்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எல்லாரும் ஜோடியாக போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் ஜோடியாக போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கால்சியம். நீங்கள் வந்து ஒரு பழக்கடைக்கு பழம் வாங்க போகிறீங்க. நான் இந்த ஸ்டோரி சொல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பழக்கடைக்கு பழம் வாங்க போகிறீங்க. அதில் ஒரு உங்கள் கைப்பட்டு எல்லா பழமும் கீழே விழுந்துருச்சு. ஆரஞ்சு எல்லாம் கீழே விழுந்துச்சு. நீங்கள் காலில் மிதிச்சிட்டிங்க. ஆரஞ்சை காலால் மிதிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆரஞ்சு கால்சியம். ஓகேவா? அதுக்கப்புறம் க்ரீன் கலரு, அந்த ஃபயர் கிராக்கர்ஸில் வரக்கூடிய அந்த க்ரீன் கலருக்கு காரணமான கெமிக்கல் என்ன அப்படின்னா பேரியம். ஓகேவா? பேரியம் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல் தான் இதுக்கு காரணம். பேரியம். இங்கே பேரிக்காய் எப்படி இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்குமா அப்படின்னு வச்சுக்கோங்க. பேரிக்காய் க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேவா? பேரியம் க்ரீன் கலருக்கு பேரியம் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல் தான் காரணம். இது வந்து இப்படியும் கொடுப்பாங்க, பேரியம் குளோரைடு அப்படின்னு கொடுப்பாங்க. பேரியம் குளோரைடுன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வெறுமனே பேரியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலருக்கு என்னன்னா காப்பர் தான் காரணம். ப்ளூ கலர் உருவாகிறதுக்கு காப்பர் இல்லைனா வந்து காப்பர் குளோரைடு. ஓகேவா? மெயினாக காப்பருங்கிற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளூ கலருக்கு காரணம் என்னன்னா காப்பர் தான் காரணம். பர்பிள் கலருக்கு என்ன காரணம் அப்படின்னா காப்பர் ப்ளஸ் ஸ்ட்ரோன்டியம். காப்பரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரும் ஸ்ட்ரோன்டியம் கொடுக்கக்கூடிய அந்த ரெட் கலரும் சேர்ந்து தான் நமக்கு வந்து பர்பிள் கிடைக்குது. ஓகேவா? காப்பர் ப்ளஸ் ஸ்ட்ரோன்டியம். அது ஒயிட்டு பார்ப்போம். ஒயிட்டுக்கு காரணம் என்னென்னா அலுமினியம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தோம் அப்படின்னா நெட்டில் சில இடத்துல வந்து மெக்னீஷியம், ஒயிட்டுக்கு காரணம் மெக்னீஷியம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மெக்னீஷியம் அதுக்கப்புறம் டைட்டானியம். மெக்னீஷியம் அதுக்கப்புறம் டைட்டானியம். அலுமினியம் எது இருந்தாலும் இதில் 3 அலுமினியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, டைட்டானியம் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது மெக்னீஷியம். ஓகேவா? மெக்னீஷியம், டைட்டானியம், அலுமினியம் எல்லாமே ஒயிட் கலருக்கு காரணம் தான். இந்த ஒயிட்டும் சில்வரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலராக தான் இருக்கும். இந்த சில்வருக்கு காரணம் என்னென்னா அதுவும் மெக்னீஷியம் தான். ஓகேவா? இதில் எது இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெக்னீஷியம் தான் ஆப்ஷன் இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் மெக்னீஷியத்தை தான் சூஸ் பண்ணணும். அலுமினியம் மெயினாக இந்த ஃப்ளாஷ் மாதிரி இந்த ஒயிட்னு கொடுத்தா மெக்னீஷியம் சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃப்ளாஷ் லைட்டு மாதிரி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அலுமினியம் அப்படிங்கக்கூடிய மெட்டல். அலுமினியம் மெட்டல் இல்லைன்னா அலுமினியம் மினரல். அலுமினியம் ஃப்ளாஷ் லைட்டுக்கு காரணம் அலுமினியம். ஒயிட் லைட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டு மெக்னீஷியம் இருந்துன்னா மெக்னீஷியம் சூஸ் பண்ணுங்கள். மெக்னீஷியம் இல்லைனா அலுமினியம் சூஸ் பண்ணுங்கள். அந்த சவுண்டு வர்றதுக்கு காரணமும் அலுமினியம் தான். ஓகேவா? இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் கேட்கக்கூடிய பார்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. இப்போது நம்மளோட ஃப்ளேம், இப்போது
இப்போ நீங்கள் மெழுகுவர்த்தி பற்ற வச்சாலும் சரி, ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சாலும் நமக்கு ஒரு சுடர் வரும். ஓகேவா, ஃப்ளேம் வரும். இந்த ஃப்ளேமை வந்து நம்ம 3 வகையாக, இந்த ஃப்ளேமோட பகுதியை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா அவுட்டர் மோஸ்ட் ரீஜன். இது எல்லாமே நம்மளோட கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்சில் நான் வந்து நடத்தியிருக்கிறேன். கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்சோட லிங்க் வந்து அந்த ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி ஆப்பில் போய் பாருங்கள். ஓகேவா, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து NTPC படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் இந்த மாதம் வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி, இன்னும் அடுத்து மே எண்டு, அதுக்கடுத்து ஜூன், மே எண்டு இல்லைனா ஜூனில் வந்து எக்ஸாம் வந்துடும். அப்போது இந்த கம்மியான டைமில் இந்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த சயின்ஸ் கோர்ஸ் எல்லாம் வாங்கி அதில் நோட்ஸ் எடுத்து கிளாஸ் இது பண்ணி பார்க்காதீங்க. ஓகேவா, மேக்ஸிமம் நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸ் ரீசனிங் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகமாக டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகேவா, அதுக்கு தான் உங்களுக்கு டைம் பத்தும். இந்த 1 மாதம் நீங்கள் இந்த சயின்ஸ் கோர்ஸ் வாங்கி ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ நீங்கள் வாங்க வேண்டாம். ஏஆர்பி குரூப் டி டெக்னீஷியன் படிக்கிறவங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நம்ம ஆப்பில் போட்டிருக்கக்கூடிய சயின்ஸ் கிளாஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் NTPCயில் ஆல்ரெடி எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா சயின்ஸ் கோர்ஸ் வாங்கி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சயின்ஸு கோர்ஸில், நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய சில டாபிக், பீரியாடிக் டேபிள், இதேமாதிரி இந்த ஃப்ளேமு, இந்த மாதிரியான முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு போங்க. ஓகேவா, உங்களுக்கு இந்த சயின்ஸில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கெமிஸ்ட்ரி மெட்டீரியல் இருக்குது. இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும் இருக்குது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தனித்தனியாக தான் கோர்ஸில் கொடுத்துருக்குறேன். ஓகேவா, அப்போது இதில் பார்ப்போம். ஃப்ளேமை பார்ப்போம். ஃப்ளேமில் வந்து ஃப்ளேமோட பார்ட்டை வந்து 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளேமை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அவுட்டர் மோஸ்ட் ரீஜியன். அவுட்டர் மோஸ்ட் ரீஜியன்னா இந்த ஒரு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ரீஜியன். இது வந்து ரொம்ப 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 ஹாட்டான பகுதி. அப்போது ஃப்ளேமில் ரொம்ப ஹாட்டான பகுதி எது அப்படின்னு கேட்டால் அவுட்டர் ரீஜியன். அது எதுக்கு ஹாட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அதிகமான ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அப்போ இந்த ஆக்சிஜன் சப்ளை வரும்போது நல்லா எரியும். ஓகேவா, எரியறதுனால அங்கே ஹாட்டாக இருக்கும். ஃபுல் நம்ம அந்த எரிபொருள், இப்போது ஒரு தீக்குச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மெழுகுவர்த்தி எடுத்தாலும் சரி, அந்த எரிபொருள் ஃபுல்லாகவே எரியிறது எந்த ரீஜனாக இருக்கும்னா அவுட்டர் ரீஜனாக இருக்கும். அதனால அது ப்ளூ கலரில் இருக்குது. இதில் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் என்ன கலரில் இருக்கும்? ப்ளூ கலரில் இருக்கும், நீல கலரில் இருக்கும். எது ஹாட்டஸ்ட் ரீஜியன்? அவுட்டர் மோஸ்ட் ரீஜியன். அதே மாதிரி இந்த கோல்ட் ஸ்மித் வில் ஸ்மித் கிடையாது, கோல்ட் ஸ்மித்னா பொற்கொல்லர். எதை யூஸ் பண்ணி, எந்த ஃப்ளேமை யூஸ் பண்ணி ஒரு தங்கத்தை உருக்குவாங்க? ஃப்ளேமோட எந்த பகுதியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ரீஜனை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அதிகமான ஹீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நடுப்பகுதி. ஓகேவா, வெளிப்பகுதி, அதுக்கப்புறம் நடுப்பகுதி, மிடில் ரீஜியன். மிடில் ரீஜியன்னா இந்த பகுதி பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குதா, இதுதான் மிடில் ரீஜியன். இந்த ரீஜியனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதுதான் ஒளியை கொடுக்கக்கூடியது. லூமினஸ்னா என்ன? ஒளிரும் பகுதி. ஓகேவா, ஒளிரக்கூடியது என்னன்னா மிடில் ரீஜியன். அதுக்கப்புறம் இது எந்த கலரில் இருக்கும் அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து இதை விட கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் உட்பகுதி. ஓகேவா, இன்னர் மோஸ்ட் ரீஜியன். உட்பகுதினா இந்த ஏரியா இருக்குப்பாங்க, இதுதான் உட்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரியா பிளாக் கலரில் இருக்கும். ஓகேவா, பிளாக் கலரில் இருக்கும். அப்போது நீலம், மஞ்சள், கருப்பு. இந்த இடம் எதுக்கு கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா இங்கே ஆக்சிஜன் சப்ளை அந்தளவுக்கு இருக்காது. அதனால இங்கே இருக்கக்கூடிய எரிபொருள்லாம் எரியாமல் இங்கே பிளாக் கலரில் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே லீஸ்ட் ஹாட் பகுதி. ஓகேவா, கம்மியான வெப்பம் கொண்ட பகுதி எது அப்படின்னா இன்னர் மோஸ்ட் ரீஜியன். அப்போது ஒரு ஃப்ளேமை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. அவுட்டர் மோஸ்ட் பகுதி என்ன கலரில் இருக்கும்? ப்ளூ கலரில் இருக்கும், ஹாட்டாக இருக்கும். கோல்ட் ஸ்மித்தை அந்த இதை தான் வந்து பொற்கொல்லர்கள் பயன்படுத்துவாங்க. அந்த பகுதியை தான் கோல்டை உருக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. மிடில் ரீஜியன் என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலரில் இருக்கும். இது அதை விட கொஞ்சம் ஹீட்டு, அவுட்டர் மோஸ்ட்டை விட கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்கும், வெப்பம் கம்மியாக இருக்கும். முக்கியமானது இது எந்த கலரில் இருக்கும்? எல்லோ கலரில் இருக்கும். இன்னொன்று ஒளிரக்கூடிய பகுதி என்ன? நடுப்பகுதி. அதுக்கப்புறம் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டால் ஒளிராத பகுதி எதுனா இன்னர் மோஸ்ட் ரீஜன்.
அது ரொம்ப ரொம்ப ஹீட்டு, வெப்பம் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஓகேவா? வெப்பநிலை அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இது ஃப்ளேமோட இத்தனை பகுதி பார்த்துட்டோம். ஃப்ளேம் எப்படி உருவாகுது? சார் நான் டீ கடையில் போகிறேன், அந்த 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 சார்கோல், அந்த ஒரு இந்த அது பேர் என்ன, கறி கறி இந்த கறிக்கட்டை கறி கறி இருக்குது தெரியுமா, சார்கோல், அதுலேருந்து ஃப்ளேம் வர மாட்டுக்கு. ஆனால் அந்த இந்த மாதிரி இப்படி ஃப்ளேம் வர மாட்டுக்கு. இப்போ நம்ம ஒரு மரத்தை எரிச்சா இந்த மாதிரி ஃப்ளேம் வரும். ஆனால் நீங்கள் டீ கடையில் அந்த சார்கோல் போட்டு எரிப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா அந்தளவு ஃப்ளேம் வராது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எரிபொருள் எரியும் போது அது ஆவியாகுது, வேப்பரைசேஷன் ஆவியாகுதுன்னா அப்போ மட்டும்தான் நமக்கு ஃப்ளேமு வரும். ஓகேவா? இப்போது நீங்கள் மெழுகுவர்த்தியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தீக்குச்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு துணி எதையா எரிச்சிங்கன்னா ஃப்ளேம் வரும். அது என்னென்னா, அந்த எரிபொருள் வந்து எரியும் போது ஆவியாக போகுது, அதனால தான் உங்களுக்கு ஃப்ளேம் வருது. இதுவே சார்கோல், கோல் இதெல்லாம் வந்து எரியும் போது ஆவியாக போகாது, வேப்பரைசேஷன் ஆகாது, அதனால அங்கே ஃப்ளேம் வராது. ஓகேவா? சுடர் வராது. ஓகேவா? அப்போது சார்கோல் எரிக்கும்போது சுடர் வராது, ஃப்ளேம் வராது. எதனாலனா அங்கே வேப்பரைசேஷன், அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த சார்கோல்ஸ் வந்து வேப்பரைசேஷன் ஆகாது, அதனால தான் அங்கே ஃப்ளேம் வராது. ஓகேவா? இவ்வளோதான். இந்த 2 பார்ட்டும் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து நான் சயின்ஸு அந்தளவு நான் படிக்கலை, சயின்ஸ் மீடியம் படிக்கலை, அப்போ 10th வரைக்கும் தான் சயின்ஸ் படித்தேன், அதுக்கப்புறம் 12th அப்புறம் சயின்ஸ் படிக்கலை, கெமிஸ்ட்ரி எனக்கு 10th முன்னாடியுமே கெமிஸ்ட்ரி வராது, இல்லைனா ஃபிசிக்ஸ் வராது, பயாலஜி வராது அப்படின்னா, நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஓரியன்டான ரொம்ப ரொம்ப முக்கியமான இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே நமக்கு ஒரு, இப்போ சயின்ஸ்லேருந்து 100%ல் நம்ம வந்து ஒரு 70% கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டையாவது பார்த்துட்டு போயிருங்க, மற்றதை பார்க்காதீங்க அப்படின்னு கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் இதை பார்த்தாலே நம்ம ஓரளவு ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப 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 ஈஸி தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.